Smoking causes cancer. Smoking kills. Consumption of alcohol is injurious to health. Be safe, don't drink and drive. Drug usage is injurious to health and is a criminal offense. சொல்றா மச்சான் எங்க? இந்த இப்போ தான் வீட்டுக்கு வரேன். சரி மச்சான், கொஞ்சம் பார்க் வரைக்கும் வர முடியுமா? ஏன் என்னாச்சு? இல்லைடா, மனசு ஒரு மாதிரி இருக்காதான். சரி இரு வரேன். டேய் சொல்கிறா. என்னடா? நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நான் வர வரைக்கும் சுகனியும் கோபாலையும் அமுச்சு விட்றேன். வர வரைக்கும் பேசிக்கிட்டு இரு. சரிடா, சீக்கிரம் வாங்க. டேய் கோபால். ஸோ ஈஸ்வரா, டேய் என் பேர் கிருஷ்ணாடா. கிருஷ்ணான்னு கூப்பிடுறா. ஏன்டா? உன் ஃபுல் நேம் கோபாலகிருஷ்ணன் தானே? சொல்லு. சரி என்ன பண்ணுற? நேராக சுகனை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போங்க. அங்கே ஹரி இருப்பான். நான் வர வரைக்கும் ஏதாவது அவன்கிட்ட பேசிட்டு இருங்க. அவன்கிட்ட எதுக்கு போகணும்? டேய் போங்கடா, அவன் ஏதோ மனசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். போய் பேசுங்கடா. பேசிகிட்டு இருங்க, நான் வரேன். சரி போறேன்டா. போடா போடா போடா. தள்ளாதடா டேய். ஏன்டா, என்னடா ஆச்சு? அவனை பாரு அங்க என்ன பண்ணிருக்கான்னு. டேய் என்னடா இங்க என்னடா பண்ற? சும்மாதான்டா. மச்சி, வரும்போது ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்ன பாட்டு? நான் எங்கடா பாடினேன்? எனக்கு நானே பேசிட்டு இருந்தேன். சரி அப்புறம் என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன ஆச்சு? டேய் இல்லடா, சிவா சொன்னா உனக்கு ஏதோ மனசு சரியில்லைன்னு. ஆமாண்டா. அப்போ என்னன்னு சொல்றா? வாழ்க்கையில் பல பிரச்சனை, ஏன்டா வாழ்கிறோம்னு இருக்கு. டேய் அதுக்குன்னு சாக வாட முடியும்? அதுக்கும் நேற்று ட்ரை பண்ணேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்போலாம் தனியாக இருந்தாலே ஏதாவது பண்ணிக்கணும்னு பயமாக இருக்கு. ஏன் உங்க வீட்டில எல்லாம் எங்க போனாங்க? அவங்க ஊரில் இருக்க அந்த லேண்டை விற்று காசு எடுத்து வர போயிருக்காங்கடா. லேண்டு தானடா, ஃபியூச்சர்ல சம்பாரிச்சு நீ வாங்கி போடு. அதுக்காக சூசைட் அட்டன் பண்ணுவ? அது மட்டும் ப்ராப்ளம் இல்லை மச்சான். அப்புறம் வேற என்னடா பிரச்சனை உனக்கு? டேய் என்னடா பண்றீங்க? சரி நீ சொல்லு. அது மட்டும் ப்ராப்ளம் இல்லைடா. வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, என்ன பிரயோஜனம்? காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, வேலையே இன்னும் கிடைக்கல. ஒரே பயமாக இருக்குடா. சாகணும்னு நினைக்கிறப்போ உனக்கு அவ்வளோ தைரியம் வருது, நல்லா வாழணும்னு நினைக்கிறப்ப பயம் வருது உனக்கு. நான் ஒன்று சொல்லவா? உங்ககிட்ட பர்ஸ் இருக்குல்ல, அதில் அம்மா அப்பா போட்டு வச்சிருக்கேல்ல? இருக்குடா. உனக்கு திரும்ப அந்த மாதிரி ஏதாவது சூசைட் பண்ணுன்ற தாட் வந்துச்சுன்னா அதை எடுத்து பாரு. என்ன அதை பார்த்து என்னடா போகுது? என்ன ஆக போதா? டேய் அதை எடுத்து பாரு, என்ன ஆகுதுன்னு அப்ப தெரியும். என்னடா கோபால், என்ன சொல்ற? நான் சொல்றது சரிதானே? ஏன்டா? சரி சொல்லுங்க கோபால், சொல்லுங்க. இது ஓகேவா? சரி, இத்தனை நாள் இது எங்ககிட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்த? அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்ப? சொல்லாம உள்ள ஒரு மாதிரி இருக்காது, என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் என்னடா பண்ணிட்டு இருப்பேன்? ஏதாவது ஃபோனில் கேம் விளாண்டுருப்பேன். இனிமேல் அதெல்லாம் தேவையில்லன்னு படுது.
நீ நல்லா யோசிச்சு பாரேன். இது ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் இதுக்கே நீ சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்ட. இதுக்கு என்ன ரீசன்னு தெரியுதா? என்ன ரீசன்? டேய், நீ ப்ராப்ளம் எதையும் சால்வ் பண்ணல. கேம் விளையாடிட்டு அப்போதைக்கு அந்த ப்ராப்ளத்தை நீ மறக்கிற. அதெல்லாம் உள்ள போய் தான் அந்த தாட்டெல்லாம் ஒரு டிப்ரெஷன் ஆகி இது சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு இதை விட்டு முதல்ல வெளியே வரப்பாரு. இப்போ என்ன பண்ண சொல்கிற? மைண்ட் செட்டை மாட்டு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, பார்த்துக்கலாம். என்ன இப்போ? லைஃப்லாம் நார்மல் தான்டா. நாம் எப்படி வாழ்கிறோங்கிறதுல இருக்கு. ஈஸியோ கஷ்டமோ சந்தோஷமா இருறா. அப்புறம் நம்ம சந்தோஷம் இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. சரியா? சேர்றா, டீ குடிக்க போலாமா? எனக்கு டீ எல்லாம் வேணாம், ஜூஸே. உனக்கு என்னடா வேணும்? கடையில் போய் பேசிக்கலாம். உனக்கு? அட வாடா. ஒரு லாலிபாப் போர்ட்னால 30,000. Bro about to be the first ever snake. We saw someone do this with a flute, so உனக்கு திரும்ப அந்த மாதிரி ஏதாவது சூசைட் பண்ணுன்ற தாட் வந்துச்சுன்னா உங்ககிட்ட பர்ஸ் இருக்குல்ல, அதில் அம்மா அப்பா போட்டு வச்சிருக்கேல்ல, அதை எடுத்து பாரு. என்ன அதை பார்த்து என்னடா போகுது? என்னாக போதா? டேய், அதை எடுத்து பாரு, என்ன ஆகுதுன்னு அப்போ தெரியும். ஹலோ. சொல்கிறா. மச்சான், கம்பெனியில் வேக்கன்சி ஏதாவது இருக்குமா? பரவாயில்லையே, இப்போயாவது வேலை ஏதாவது தேணும்னு ஆசையாக கேட்குறியே. சரி, ஒரு ரெஸ்யூம் மட்டும் அனுப்பி வை, நான் பார்க்குறேன். அப்புறம் காலைல வீட்டுக்கு வந்துடு. சரியா? சரி மச்சான். மச்சான். மச்சான், நேற்று நைட்டு நீ ரெஸ்யூம் அனுப்புனீல்ல, அதுக்கு ஓகேவா? 4 கம்பெனியில் வேக்கன்ட் இருக்கு. அதோட ஃபைல்லாம் உள்ளே இருக்கு, நான் எடுத்து தரேன். நீ போய் பாரு, பார்த்தீங்கன்னா நீ பாஸ் தான். சரியா? சரி மச்சான். உள்ள என்ன சவுண்டா இருக்கு? அந்த கருமத்தை ஏன் கேட்குற? நேற்று நான் உனக்கு கால் பண்ணல? ஆமாம். அங்கே ஒரு பரதேசிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த நாய் தெரியாமல் கான்ஃபரன்ஸில் விழுந்துருச்சு. நீ வரன்னு தெரிஞ்சதும் அந்த நாய் நேற்று நைட்டே வந்து என்ன அலப்பறை பண்ணிட்டு இருக்கான். வா காட்டுறேன், வா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீ இங்கேயே உட்காரு, தொப்பா என்ன நடக்குது. டேய் கோபால், டேய் கோபால். ஐயோ, எவ்வளோ நேரமாடா குடிப்ப கருமம்? டேய், எவ்வளோ குளிச்சாலும் அதே கலர்ல தான்டா இருப்ப. வெண்ண கருமண்டா, காலேருந்து குளிச்சுக்கிட்டு இருக்குது நாதாரி. டே ஹரி, இந்த ஃபைல் தான். இதில் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நீ அங்கே போய் ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிக்க. ஓகே? நீ சீக்கிரமே எல்லாம் பாரு. நீ ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணு. மச்சான், வண்டி சாவி மட்டும் கொஞ்சம் கொடுறான். அதுக்கேண்டா அப்படி தயங்குற? சிப்போ. சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வா. அடி ஆமே.
சிம்பிளான சில டிப்ஸ் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு செலக்ட் ஆகுதுங்க. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஃபார்மலான ட்ரெஸ்ஸிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீன்ஸு டிஷர்ட்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சூட் ஒரு ப்ரோ இங்கே டீ எவ்வளோ ப்ரோ? 12 ரூபா ப்ரோ. 12 ரூபாயா ப்ரோ? சரி ஓகே ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. டீ வேணாம்? காசு இல்லை ப்ரோ. சரி உட்காருங்க, நானே வாங்கி தரேன். வாங்கி தரீங்களா? ப்ரோ இந்த கப்லேயே எனக்கும் ஒரு டீ சொல்லுங்கள் ப்ரோ. சரி ப்ரோ சொல்கிறேன். எங்கே ப்ரோ? இந்த பக்கம் இன்டர்வியூக்கு ப்ரோ. இன்டர்வியூக்கா? நீங்கள்? நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க இன்னும் வர லேட் ஆகுனாங்க. சரி அதான் நான் டீ குடிக்கலான்னு வந்தேன். ஓகே ப்ரோ. ரெஸ்யூம் வச்சுருக்கீங்களா? இருக்குது ப்ரோ, ஃபோனில் இருக்குது. உங்கள் ரெஸ்யூம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா? மச்சான் அது கொஞ்சம் பாரு மச்சான். டேய் இருடா, ஹரி கால் பண்ணுறான். சொல்கிறா, வேலை ஏதாவது கிடச்சா என்ன? நானா மொட்டை மாடியில் தான் இருக்கிறேன். சரி வா, நேராக அப்படியே வந்துட்டு மொட்டை மாடி வந்துடு. காட்டு. கோபால் எங்கடா? கீழே தான்டா இருந்தான். கீழே இல்லையே. கீழே இல்லையா? இரு வரேன். வரும்போது வரட்டும், நீ உட்காரு. மச்சான் எங்கேயுமே வேலை கிடைக்கலடா. எது? எங்கேயுமே வேலை கிடைக்கலையா? ஆமாண்டா மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் பசங்களெல்லாம் படிக்க சொல்லுங்கடா. ஸ்கில் ஏதாச்சும் இருந்தால் டெவலப் பண்ணிக்க சொல்லுங்கடா. இல்லைன்னா என்ன மாதிரி தான்டா ஆயிடுவாங்க. மச்சி நீ விட்டுறா, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். டேய் ஃபீல் பண்ணாத. எது எது நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டான டைமில் நடக்கும், சரியா? அதை நினச்சி எதுவும் ஃபீல் அடா பண்ணிட்டு போங்கடா. டேய் சாப்பிட்டியா நீ இப்போ? எந்திரி. டேய் வா சாப்பிடலாம் வா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ யாரு? அன்னைக்கு நம்ம டீ கடையில் மீட் பண்ணோம்ல. எந்த டீ கடை ப்ரோ? அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? ப்ரோ சொல்லுங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ரெஸ்யூம் ஒன்று காப்பி வாங்கியிருந்தேன்ல. ஆமாம் ப்ரோ. உங்கள் ரெஸ்யூம் எங்கள் தெரிஞ்சவங்க கம்பெனியில் கொடுத்துருந்தேன். அங்கே ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை ரெஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டீ கடை வந்தீங்கன்னா நம்ம பேசலாம். வரேன் ப்ரோ. வாழ்க்கை ஆவரேஜாக இருக்க யாரை வேணாலும் எக்ஸ்டர்னடியாக மாற்றும். எல்லா புகழும் ஒருவனுக்கே. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. ஆனா தேவையில்லாத முயற்சி வேணாமே.
ஏன்னா இது தோல்வியால் எழுதப்பட்ட கதை. வெற்றியை காணும் முறை ஓயக்கூடாது. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வை